மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் ரிலேஷன்ஸ் ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு தான் பார்த்திருக்கோம். இப்போ நம்மளோட சிங்கிள் எலிமெண்ட் தான், இங்கேயும் எலிமெண்ட்ஸ் தான். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஆர்டர் பேரா இருக்க போகுது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். முதல்ல क्वेश्चन என்னன்னு பார்க்கறதுங்க. If R is the relation on the set of ordered pairs of positive integers such that ordered pair A, B and C, D belongs to R whenever AD is equal to BC, show that R is an equivalence relation. ஓகே, இப்போ क्वेश्चन பாத்தீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு எலிமெண்ட் ரிலேட்டடா இருந்தா, ரெண்டு எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் A, B ஒரு எலிமெண்ட், C, D இன்னொரு எலிமெண்ட், ரெண்டு ஆர்டர் பேர். அப்ப மொத்தமா நம்ம டீல் பண்ண வேண்டியது 4 குவாண்டிட்டி. ஒரு எலிமெண்ட்ல 2 குவாண்டிட்டி, இன்னொரு எலிமெண்ட்ல 2 குவாண்டிட்டி, மொத்தமா 4 குவாண்டிட்டி கையில வச்சிருக்கோம், 4 நம்பர்ஸ் வச்சிருக்கோம். இத ரிலேட்டட் எப்ப சொல்றீங்க அப்படின்னா AD is equal to BC ஆ இருந்தா அப்படிங்கறாங்க. அப்போ AD equal to BC, AD இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதோட லாஸ்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் இதோட செகண்ட் எலிமெண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டு ப்ராடக்ட்டும் சேமா இருந்தா நீங்க ரெண்டு ஆர்டர் பேர் என்ன சொல்லலாம், ரிலேட்டட் டு ஈச் அதர்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட ரிலேஷனுக்கான பேசிக் ஐடியா. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் அப்படினா என்ன? எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நாம தான் ப்ரூவ் பண்ணனும். என்ன ப்ரூவ் பண்ணனும்? A is related to A for every A ப்ரூவ் பண்றோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும், அதுக்கே ரிலேட்டட் ஆயிருக்கணும் ப்ரூவ் பண்ணனும். இங்க A ன்னு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம், x y ன்னு வெச்சுப்போம். அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப x ன்றது ஒரு சிங்கிள் எலிமெண்ட். இந்த x எப்படி இருக்கும், A, B ஆ இருக்கும், இல்ல C, D ஆ இருக்கும், ஒரு பேரா இருக்கும். ஓகே, இப்போ every element is related to itself ப்ரூவ் பண்ணனும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப AB related to AB ஆ இருக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது செக் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயகிராம் எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க முடியாது, நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை எழுதி பார்த்து இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் அதுல லாஸ்ட், இதுல செகண்ட் அதுல ஃபர்ஸ்ட், இதுல லாஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட், அந்த காம்பினேஷன் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ப்ராடக்ட் அப்படின்னா AB equal to BA. இது உண்மைதானே? AB equal to BA தானே? ஏன்னா A B என்னன்னா நம்பர்ஸ் தான். நம்பர் சிஸ்டம் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, கம்யூட்டேட்டிவ் தான் இருக்கு. therefore it is true for all numbers. ரியல் நம்பர் சிஸ்டம் எல்லாமே என்ன இருக்கு, ட்ரூவா இருக்கு, நமக்கு தெரியும். அதனால therefore the property holds. the property கண்டிப்பா என்ன இருக்கு, ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி இந்த கரெக்ஷன் உள்ள இருக்கு. நெக்ஸ்ட் சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன ப்ரூவ் பண்ணோம், ஒரு அசம்ப்ஷன் கொடுத்திருப்பாங்க, நீங்க அடுத்து ப்ரூவ் பண்ணணும். என்ன கொடுத்திருப்பாங்க, x related to y னு கொடுத்திருப்பாங்க, நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும், y related to x னு ப்ரூவ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் x A, B ன்னு எடுத்துக்கிறேன், அப்புறம் y C, D ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த அசம்ப்ஷன் படி என்ன கண்டிஷன் நம்மகிட்ட இருக்குன்றது பார்த்துப்போம். AD BC, AD is equal to BC இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ப்ரூவ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது வரணும், CD related to AD வரணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணணும், CB is equal to AD. அப்போ வெறும் இந்த D யையும் A யையும் நான் மாத்திக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட கம்யூட்டேட்டிவ்லா இருக்கு, அதை ஜஸ்ட் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், CB. அப்ப அதுதான் நம்ம கேட்டிருக்காங்களா, CB is equal to DA. கரெக்ட். வெறும் இன்டர்சேஞ்ச் எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு இந்த லா வந்து எனக்கு வந்துருச்சு. therefore here symmetric law holds. அப்போ symmetric law வந்துச்சு, ரிஃப்ளெக்சிவ் வந்துச்சு. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன செக் பண்ணோம், ட்ரான்சிட்டிவ். ப்ராப்பர்ட்டி செக் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க மட்டும் நம்ம ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்றோம். ஏன்னா இங்க நம்ம சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் ஈக்குவல்ன்றத கரெக்டா பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. அதை கரெக்டா அந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சு தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கணும். ஓகே, ட்ரான்சிட்டிவ் லா என்ன, x related to y related to z, that implies that x related to z ன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் x என்னன்னு வெச்சுக்கிறேன், AD, y CD, z UV. ஓகே, இப்போ மூணு எலிமெண்ட் நான் அசைன் பண்ணிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு அசம்ப்ஷன்ஸ் கையில இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கையில இருக்குமா, என்னெல்லாம் ஈக்குவேஷன் இருக்கு, AD is equal to BC கையில இருக்கு. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் கையில இருக்கு, அது ரெண்டும் ரிலேட்டட். தட் இஸ் CB is equal to DU கையில
இதுலயும் காமனா இந்த CD இருக்கு, இதுலயும் காமனா CD இருக்கு. ஏன்னா அந்த Y எலிமெண்ட் தான் இது கூட ரிலேட் ஆகுது, அது கூட ரிலேட் ஆகுது. அப்ப Y ல இருந்து எனக்கு CD இருக்கா, அப்ப C க்கும் D க்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை காமனா இருக்க எடுத்து பார்ப்போம். அப்படி பார்த்தா இங்க இதுல இருந்து என்ன பண்ணி இந்த D கீழே கொண்டு வாங்க. தட் இஸ் C by D is equal to obviously the D கீழே வருமா, A by D கையில ஒரு ரிலேஷன் கிடைச்சு. அதே மாதிரி இங்க C by D கிடைச்சு, அதே மாதிரி இங்கேயும் C by D கொண்டு வாங்க. C by D is equal to U by V. ஓகே, அப்போ C by D க்கு நான் ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெண்டு டிஃபரண்ட் வேல்யூ கொண்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும் C by D க்கு எப்போ என்னதா இருக்கணும், சேமா இருக்கணும். ஆப்வியஸா ரைட் ஹேண்ட் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு வெறும் ரிசல்ட் உங்களுக்கு என்ன தெரியுது, A by B is equal to U by V. ஓகே, அப்படியே இந்த பைங்கிற கான்செப்ட் எடுத்துருங்க. அது எதுக்காக கொண்டு வந்தது, நம்ம வந்து கம்பைன் பண்ற பர்பஸ்க்காக கொண்டு வந்து பை வேண்டாம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டா இது இங்க வரும், அது அங்க போகும். தட் இஸ் AB is equal to UB. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ எப்படி நீங்க கனெக்ட் பண்ணணும், AB related to UB. அப்ப எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், X is related to result, லைக் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நமக்கு இப்ப இந்த ஆர்டர் பேரா இருக்கிறதும் என்ன ஃபார்மேட், சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல மேட்ரிக்ஸ் கூட கொடுக்கலாம், என்ன ஃபார்மேட் பத்தி கவலை இல்லை, நம்ம ரூல் என்னன்ற மைண்ட்ல வச்சிருக்கோம், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை நம்ம கம்பைன் பண்றது, எலிமினேட் பண்றது, இந்த பார்ட் மட்டும் ட்ரிக்கியா இருக்கும். ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு ஒரு இதுதான் அப்படின்ற ஐடியா தெரிஞ்சிடும். அப்ப இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.